இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து இங்க இந்தியால இருந்து யுஎஸ்க்கு வரதுக்கு அப்ளை பண்றார். விசா அப்ளை பண்றார். ஒரு கல்விக்காகவோ, இல்ல வேற எதுவும் காரணக்காகவோ அப்ளை பண்றாரு அப்படின்னா, அவர் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க? 2வது இந்த H1B விசாக்கு இப்ப வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஒரு தொகைய விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அதற்கு மாற்றா என்னென்ன விசா திட்டங்கள் பயன்படுத்தி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போகலாம்? இந்தியர்களுக்கு வந்து என்னென்ன விசா திட்டங்கள் இன்னும் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, என்னென்ன திட்டங்கள் சொல்வீங்க? H1B மட்டும் இல்ல. ஆனா நெறைய யூஸ் பண்ற விசா வந்து H1B விசாஸ் தான். ஏன்னா அந்த ஐடி செக்டார்ல தான் நெறைய பேரு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்ல நம்மள எஜுகேட் பண்ணதுனால யூஸ் பண்ற விசாஸ். அதர் தேன் H1B விசாஸ் வந்து L1A, L1B விசாஸ்ன்னு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா இன்னுமே அதுவும் ஒரு நல்ல ஒரு விசா தான். அதே மாதிரி ஓ விசாஸ்ன்னு இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதுதான் காமனா உள்ள விசாஸ். நம்ம இங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ டீச்சர்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா அது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருக்கும். மோர் தென் தட் ஹெல்த் கேர்ல கண்டிப்பா இனிமேல் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஹெல்த் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி சம்திங் தே ரியலி வாண்டட் இட். ஏன்னா அதோட ஷார்ட்டேஜ் நமக்கு எல்லா இடங்கள்லையும் இப்போ தெரியுது. டாக்டர்ஸ் ஆர் நர்சஸ் அவங்க எல்லாருக்கும் ஈவன் தோ நிறைய கேட்டகரி இருக்கு. இட்ஸ் சப்ஜெக்டிவ் கொஸ்டின். நான் எப்படி குவாலிஃபை ஆவேன் அப்படின்னு பாக்குறது. பட் அதர் விசாஸ் ஆர் தேர். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இருக்கிற விசாஸ்லயும் என்ன கம்ப்ளைன்ஸோ அதை பார்த்து அதில் ரொம்ப கவனமா இருங்க. டைம்லி ஃபைலிங்ஸ், அப்புறம் எனக்கு மறந்துட்டேன், இதை விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஃபைனல் அட்வைஸா இருக்கும்.